தம்பி கேட்கல. சீனா வச்ச பேரெல்லாம் இல்லைன்னு நம்ம ஐயா ஜெய்சங்கர் அவர்கள் அவர்களை குறிப்பிடாம ஒன்னு சொல்லணும். முதல் இந்த அக்னிவீர் கமிட்டியினுடைய உருவாக்க வேண்டும் என்ற கமிட்டியினுடைய முதல் தலைவர் சுப்பிரமணியம் அவர்கள் ஐயா ஜெய்சங்கருடைய தந்தை. அந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சைனா என்ன வேணாலும் பார்க்கணும், சென்னையை கூட அவன் ஏதாவது கொன்னைன்னு வைப்பான். நம்ம என்னங்க பண்ணிட்டு போறது? அங்கே உட்காந்து நம்ம ஊரில் வந்து போர்டு மாட்ட முடியாது, நம்ம ரெக்கார்டில் மாற்ற முடியாது, நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் மாற்ற முடியாதுல்ல. அது பொய்யான பிரச்சாரம் சைனா அப்ப இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. சைனாவுக்கு அடிமையா இருந்த கட்சிகள் அதுக்கெல்லாம் இடம் கொடுத்தாங்க. இப்ப முடியாது, ஒட்ட வாழை நறுக்கிடுவோம். சட்டம் ஒழுங்கு நிலைமை மிக மோசமா இருக்குன்னு எங்க மாநிலத்தில் அண்ணாமலை பல முறை சொல்லியிருக்கிறார். ஏறத்தாழ இந்த 3 ஆண்டுகள்ல 800க்கும் அதிகமான படுகொலை சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அது ஒன்றே உதாரணம். கள்ளச்சாராய ஒட்டுமொத்த பழிகள் 2வது முறை நடந்திருக்கு. மதுராந்தகத்தில் கள்ளச்சாராயத்தில் 20 பேர் இறந்த உடனேயே 2400 வழக்குகள் போட்டோம்னு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகுதான் இந்த விசச்சாராய சம்பவம் நடந்திருக்கு. சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்ற காரணத்தினாலதான் ஒட்டுமொத்த காவல்துறை அதிகாரிகளும் மாற்றப்பட்டிருக்கான்னு நான் நினைக்கிறேன். மாற்றம் பண்ணிருக்கிறதா இல்ல? மாற்றம் பண்ணிருக்கிறவங்க புதுசா வர்றவங்க இவங்க போற இடத்துல, அப்ப இவங்க புதுசா போற இடத்துல எல்லாம் இந்த தப்பு நடக்குமா? அப்படிதான் கேள்வி கேட்க வேண்டியது நீங்க கேட்கறது. இப்போ ஒரு மாற்றம் பண்ணி ஒருத்தர் மதுரைக்கு போறாரு, ஒருத்தர் திருச்சிக்கு போறாரு, அங்கெல்லாம் தப்பு நடக்க ஆரம்பிச்சிருமா? காவல்துறை தன் கடமையை செய்யணும், ஆளுங்கட்சிக்கு அடிமையா இருக்கக்கூடாதுன்னு எங்க தலைவர் நேற்று வரைக்கும் சொன்னார். அதுக்காக சட்டத்தை எடுத்து காவல்துறை ஒட்டுமொத்தம் வேலை செய்ய முடியாது, என்ன ஒரு போலீஸ் ஸ்டேட்டா மாறக்கூடாதுன்னு எங்க தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி காவல்துறை முழுமையாக மக்களுக்கான சேவை செய்கிற ஒரு இலாக்காவாக அந்த அதிகாரிகள் மாறணும். ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா போறவங்களா இருக்கக்கூடாது.